வந்துச்சு நான் உங்கள் அசோக் கேஸ். இன்னைக்கு என்ன மூவி கூட வந்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மயிலாஞ்சி. அஜயன் பாலா இவரை வந்து நம்ம நிறைய படத்தில் வந்து ஆக்டராக பார்த்துருப்போம். ஒரு சில படங்களுக்கு லிரிசிஸ்டாக பார்த்துருக்கோம், ரைட்டராக பார்த்துருக்கோம். அவருடைய டெபியூவாக வந்து டேரக்டராக வந்து மயிலாஞ்சி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அந்த இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீராம் கார்த்திக், கிருஷா குரூப், சிங்கம் புலிசார், முனிஷ்காந்த் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து உள்ளே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஊட்டி அந்த மாதிரியான ஏரியாவில் வந்து நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான். நம்ம ஹீரோ வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருக்கார். ஒரு சர்டன் சேனலுக்கு வந்து இந்த மாதிரி பறவைகள், இந்த மாதிரியான விலங்குகளை வந்து ஃபோட்டோ எடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு பறவையை தேடி வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து கதை. நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுடைய சித்தியோட வளர்ப்பில் வந்து வளர்க்குறாங்க. ஸோ அவங்க சித்திக்கு வந்து ஒரு தம்பி இருக்கார். அவங்களுக்கு தான் வந்து ஒரு குடிகார தம்பி இருக்கிறாரு. அந்த குடிகார தம்பிக்கு தான் வந்து இந்த பொண்ணை வந்து நம்ம கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சித்தி. ஆனால் வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து இவரை கட்டிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு குட்டி பையன்கிட்ட வந்து அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையன்கிட்ட வந்து ஐடியா கேட்குறாங்க. இந்த ஊர்களெல்லாம் வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய அறிவாளி சின்ன சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, நம்ம நிறைய படங்களில் வந்து பார்த்துருப்போம். இவங்க சொல்கிற ஐடியாலாம் வந்து சில பேர் வந்து நிறைய கேட்பாங்க. ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு குட்டி பையன் வந்து இருக்காங்க. அந்த வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் வந்து நம்ம கடைக்காரன் வந்து பொட்டலம் கட்டுறவனை வந்து இழுத்துன்னு ஓடினாங்க. ஸோ அதே மாதிரி நீயும் யாரையாச்சும் இழுத்துட்டு ஓடிடு அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறாரு. ஸோ இவங்க வந்து உனக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஊருக்குள்ளேயே வந்து ஒரு சில பேரெல்லாம் வந்து நினச்சிட்டே இருக்காங்க. அதில் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் குடிகாரங்களாகவும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் டீசெண்டாக வந்து ஒரு இன்ஜினியர் வந்து அவங்க வீட்டு பின்னாடியே வந்து குடியிருக்கிறாரு. ஸோ அவங்க மேலே வந்து இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லவ் வந்து எட்டி பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து அவர் வந்து லவ் கண்ணோட்டத்தோடு வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அவருக்கு வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே இருந்து ஒரு நாள் சொல்லாமல் இல்லாமல் வந்து வீடை காலி பண்ணிட்டு சென்னைக்கே வந்து போயிடுறாரு. ஸோ அங்கே வந்து ஹீரோயின் வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி ஆகிறாரு. ஒரு பறவையை வந்து ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல அந்த சின்ன பையன் சொல்கிறான், இந்த பறவைகிட்ட நீ என்ன கேட்டாலும் வந்து அது வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக அந்த பறவைகிட்ட இவங்க கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கும் போது எல்லாமே வந்து அந்த பறவைகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறது. இவர் ரொம்ப நாளாக பார்த்துட்டு போயிட்டு கேட்கும்போது என்ன பண்ணுறீங்க, ஃபோட்டோ ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்கும்போது ஸோ அப்படியே ரெண்டு பேருக்கும் ஒரு நட்பு வந்து வளருது. ஸோ இவருக்கு வந்து அந்த பொண்ணு மேலே வந்து ஒரு சின்ன காதல் மலருது. ஆனால் அவங்களுக்கு ஹீரோயினுக்கு அந்த இன்ஜினியர் மேலே தான் வந்து காதல் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த இன்ஜினியரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோக்கிட்டேயே வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ கடைசியில் வந்து அந்த இன்ஜினியரை கண்டுபிடிச்சி கொடுத்தாரா, அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து லவ் பண்ணாங்களா, இல்லை ஹீரோயினும் வந்து லவ் பண்ணாங்களா, இதுதான் வந்து கதையினுடைய மீதியான கதை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இயற்கை நம்ம யாராலையும் மறக்க முடியாத ஒரு கதையை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான அந்த படத்தோடலாம் இந்த படத்தெல்லாம் வந்து நான் வந்து ஈடு கொடுத்து பேசலை. ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு கலர்ஃபுல்லாக இருந்தாலும் ஸோ அங்கங்கே வந்து ஒரு சில தோய்வுகள் வந்து படத்தில் இருக்குது. அதுன்றதை வந்து நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து சொல்லியே ஆகணும். அண்ட் ஹீரோயின் அவங்களுடைய நடிப்பில் எந்தவித குறையும் இல்லை. சிங்கம் புலி சார் இருக்காங்க, முனிஷ்காந்த் சார் இருக்காங்க. இவங்களுடைய காமெடிஸ் எல்லாமே வந்து இன்னும் நிறைய இடத்துல வந்து அவங்கள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம், இன்னும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாம். அவங்கள வச்சு இன்னும் அந்த கதையை வந்து மெருகேற்றத்துக்கு வெறும் ஒரு லவ் மட்டும் கொடுக்காம அது கூட வரக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பர்சனல் கருத்து. ஓகே, மயிலாஞ்சி இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய நிறைய படங்களில் இதுவும் ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லலாம். வரப்போகிற இந்த பிப்ரவரி 14க்கு நிறைய லவ்வர்ஸ் என்ன படத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு லவ் படம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ அந்த லவ் படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.